வணக்கம் மக்களே. நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி குக்குத் குமாலி இஷ்யூக்கு அப்புறம் வாட்டர்மெலன் திவாகர் டெய்லி ஏதாவது ஒரு வீடியோ போட்டு புகழை அபியூஸ் பண்ணிட்டும் சாபம் கொடுத்துட்டும் வராரு. மட்டமான ஆளுங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. புகழ்லாம் மட்டமான நபர். உண்மையான விஷயம், புகழ் பொறாமையினாலையும் காணவனது பொறாமையினாலையும் தான் குக்குத் கோமாளின்ற நல்ல வாய்ப்பு ஓகேங்களா எனக்கு பறி போயிடுச்சு. காலையில வெறி வயிற்றோட என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், புகழும் காணவனத்தும் நல்லா இருக்கட்டும். மாக்காப்பாவை கூட நான் மன்னிச்சிருக்கேன். புகழும் காணவனத்தும் என்னைக்குமே நான் மன்னிக்க மாட்டேன். இறைவன் இருக்காரு. பொறாமையினால என்னோட குக்குத் கோமாளிய தடுத்து நிப்பாட்டினாங்க. இதுக்கு இறைவன் என்ன சம்பளம் கொடுக்கணுமோ, என்ன கூலி கொடுக்கணுமோ, புகழ் என்னோட ஒரு வாய்ப்பை கெடுத்தாரு ஓகேங்களா. இனிமே அவர் எதுக்கும் கூப்பிடாதீங்கன்னு வேற சொன்னாரு. ஆனா கடவுள் இருக்காரு. புகழுக்கு பாத்தீங்கன்னா இதனால எத்தனை வாய்ப்புகள் அவருக்கு வரும்னு பாக்குறோம். இந்த மாதிரி புகழுக்கு சாபம் கொடுத்தது மட்டும் இல்லாம புகழை உருவகேலியும் பண்ணியிருப்பாரு. கரடி குட்டிக்கு முடிவிட்ட மாதிரி ஆளும் மூஞ்சியும். ஸோ இந்த மாதிரி புகழுக்கு அகேன்ஸ்டா டெய்லி ஒரு வீடியோ போட்டுட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் புகழ் வெளிப்படையா பதில் சொல்ல முடியலனாலும் இந்த ரீலுக்கு பாத்தீங்கன்னா லைக் பண்ணி பதில் சொல்லியிருக்காரு. நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன். நாய குளிப்பாட்டி நடு வீட்டுல வச்சா அது என்னென்ன வேலை பார்க்க பாத்தியெல்லாம் மொல்ல நாயி சும்மா கிடக்காம இவனை பிக்கு பாஸ் ரூமுக்குள்ள கொண்டு விட்டு இது அங்க இருந்த பொம்பளையில ஃபுல்லா நோண்டிக்கிட்டு இருந்தது. அதை விட்டு வெளியே சும்மா இருக்குன்னு பார்த்தா இப்ப இந்த நாடக நடிப்பா உள்ள அக்கா தங்கச்சி எல்லாம் அதுல போய் சீண்டிக்கிட்டு இருந்திருக்கு. இது பண்ணுதெல்லாம் மொல்ல மாதிரி தனம் முடிச்ச வைக்கத்தனும். இது போய் அடுத்தவங்க மேல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கு. இந்த மாக்கா பண்ணே இந்த புகழ் அண்ணன் இருக்காருல, இன்னொரு அண்ணன் பேர் தெரியல, இவங்க பேர்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து வச்சிருக்கு. இது பொம்பளைகிட்ட பண்ணக்கூடாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டு என்ன கத்திய வச்சு குத்திட்டாங்க, என்ன தூக்கி போட்டு முதிச்சுட்டாங்க. எல்லாம் மூஞ்செல்லாம் பார்த்தா நாய் கூட கிளப்பிக்கிட்டு போகல, தர்பூசணி காரி கூட துப்ப தோணாது. அந்த ஆக்கமையில இருக்க நல்லா இருக்க மனுஷங்களை தேவையில்லாத வேலைகளுக்கு தூடுத பத்தியா நீ? இவனெல்லாம் பொம்பளை ஆளுகளை ஏன் இவனை கிட்ட உறுதிய கிட்ட உட்கார வச்சு செருப்ப வாயில கவ கொடுத்து உச்சந்தலே அடிங்க. இதுல வேற அப்பப்போ நடிப்பு அரக்கன், நடிப்பு அரக்கன் ஏச்சுக்கலப்பையில. ஸோ திவாகர் பேசின விஷயங்கள் நிறைய இது புகழை ஹர்ட் பண்ண மாதிரி தெரியுது. இந்த ரீலுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய ரீல்ஸ்க்கு புகழ் லைக் பண்ணியிருக்காரு.